வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன் ஏப்ரல் 14, 2024 வரக்கூடிய இந்த ஆண்டிற்கு பேர் குரோதி ஆண்டு. இந்த குரோதி ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வாறு பலனை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆண்டிற்கு பெயர் குரோதி ஆண்டு. குரோதி ஆண்டு பலன். குரோதி என்றாலே கொஞ்சம் பேரை கேட்டாலே பயமாக இருக்குது. விரோதம், குரோதம் அப்படிங்கிற மாதிரி பொருள்படுற மாதிரி இருக்குது. பஞ்சாங்கத்தை எடுத்தோம்னா எல்லா வருடத்திற்கும் ஒரு வெண்பா போடுவாங்க, அந்த தமிழ் வருடத்திற்கு. அவ்வகையில் இந்த ஆண்டு வரக்கூடிய வெண்பாவில் பொருள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, திருடர்கள் பயம் மக்களுக்கு ஏற்படும், திருடர்கள் அதிகமாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதே மாதிரி விளைச்சல்கள் குறையும், பஞ்சம் நிலவும், மழை குறைவு, வெயில் அதிகம், வியாதிகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பஞ்சாங்கத்தில் படிக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. சென்ற ஆண்டுகளில் இருந்த மாதிரி கொரோனா மாதிரியான வியாதிகள் வரக்கூடாதுன்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம். ஆனால் நம்ம இதற்கு முன்னாடி வந்த குரோதி ஆண்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம யோசித்து பின்னோக்கி போய் பார்த்தோம்னா, போன குரோதி ஆண்டு 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ இந்த ராமேஸ்வரம் பகுதியில் தனுஷ்கோடிங்கிற பகுதியில் பெரிய புயல் வந்ததாகவும், அங்கிருந்த பாலம் காணாமல் போனதாகவும், அந்த சமயத்திலும் சில வியாதிகள் வந்ததாகவும் நமக்கு தெரிய வருகிறது. அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம இறைவனை வேண்டுவோம். இப்போது இந்த குரோதி ஆண்டு பிறக்குது இல்லையா? இப்போ பிறக்கும்போது ஒரு ஜாதகம் அதற்காக போடுவாங்க. அதற்கு ஒரு கட்டம் வரும், அதற்கு ஒரு ஜாதகம் வரும். அந்த வகையில் அந்த ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, விருச்சக லக்னம் வருது. லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி இணைவு, 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தில் சூரியன் குரு, 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன், அதாவது மிதுனத்தில், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது. இந்த மாதிரி நிலையில் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. சரி, மீனராசிக்கு பலன் எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறது? இந்த வருட கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது, சனி பகவான், குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ சனி பகவான் பெயர்ச்சி இந்த குரோதி ஆண்டில் இல்லை, ராகு கேது பெயர்ச்சி இந்த குரோதி ஆண்டில் இல்லை. குரு பெயர்ச்சி மட்டும் இருக்குது, அதுவும் துவக்கத்திலே வந்துடுது. ஏப்ரல் 14 குரோதி ஆண்டு பிறக்குது. மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த மாற்றங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு நம்ம என்ன செய்யும், எப்படி இருக்கோங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது கிரக நிலையெல்லாம் பார்த்தோம்னா, இது காலம் வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு 2ல் இருந்தார் துவக்கத்தில். அதாவது இந்த குரோதி ஆண்டு பிறக்கும்போது 2ஆம் இடத்துல சூரியனும் குருவும் 18ஆம் தேதி வரைக்கும், அதாவது 18ஆம் தேதி தமிழ் மாதத்தில், மே 1ஆம் தேதி குரு 3ஆம் இடத்துக்கு போய்ட்றார். அப்போ இந்த 2ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இணைந்திருக்கிற ஒரு சில நாட்கள் மட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ராசி அதிபதி குரு 3ஆம் இடம் போய்ட்றார். குரு 3ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கிறது அவ்வளோ நல்ல பலன் இல்லை. அதே மாதிரி ஜென்ம ராசியில் ராகு 7ஆம் இடத்துல கேது, இதுவும் அவ்வளோ விசேஷ பலன் கிடையாது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான், 7.5 சனி. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டில் நம்ம கிரகணில் இருக்குது. மீனராசிக்கு பலனையும் நம்ம எடுக்க போகிறோம். குரு 3ல் சஞ்சாரம் அவ்வளோ விசேஷம் இல்லை. ராசி அதிபதி 3ஆம் இடம் போனால் அவ்வளோ நல்லது கிடையாது. இந்த மாதிரியான நிலையில் பார்க்க போனால் நமக்கு முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர்ஸ் ஆகும். நம்மளுடைய முயற்சிகளில் இடையூறுகள் ஏற்படும், பண வரவில் நெருக்கடி ஏற்படும், பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் ஏற்படலாம், வர வேண்டிய பணம் கைக்கு வராது, பாக்கிகள் வசூலாகாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நம்ம ஒருத்தர் வர சொல்லுவாங்க, அந்த நபர் அங்கே இருக்க மாட்டார், போய் காத்துக்கிட்டு இருந்துட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும். நிறையா வாட்டி ஒரே விஷயத்துக்காக 2-3 வாட்டி அட்டம்ப்ட் எடுத்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அலைச்சல்கள் இருக்கும், டென்ஷன்ஸ் நிறையா இருக்கும். நிறையா பேருக்கு இதனாலேயே உடல் உபாதைகள் ஏற்படலாம். பிபி சுகர்லாம் ஹை ஆகும், டென்ஷன் ஏற்படும், ப்ரெஷர் ஏறும், நிம்மதி குறையும். அதனால்
நமது மனதை தெளிவாக வச்சுக்கணும். உடல் நலத்திலையும் கவனமாக இருப்பது நல்லது. உடல் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். சில பேர்கிட்ட கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படும். நிறைய பேர்கிட்ட சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி வீண் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படலாம். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். தொழிலும் ரொம்ப அமோகமாக நடக்கும்னு சொல்ல முடியாது. மந்தமான சூழ்நிலையில் தான் இருக்கும். தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி முன்னேற்றம்னு பார்க்க முடியாது. இருக்கிற தொழிலை அப்படியே நடத்திக்கிட்டு போகணும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு அனுசரணையாக இருக்க மாட்டாங்க. சக ஊழியர்கள் ஒர்க்கர்ஸ் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாதிப்பு ஏற்படலாம். அதனால் அவங்களெல்லாம் அனுசரித்து போகணும். காதில் கார்க்க வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும். காது கேட்காத மாதிரியே இருக்கணும். எல்லாத்தையும் கேட்டுட்டும் கேட்காத மாதிரி இருந்துட்டோம்னா வேலையில் பிரச்சனை இருக்காது. முன்கோபத்தை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். ஏன்னா தேவையில்லாத டென்ஷன் வரும். நமக்கு தேவையில்லாத இடத்துக்கு இடம் மாற்றமும் சில பேருக்கு பண்ணி விட்ருவாங்க, நமக்கு பிடிக்காத இடத்துக்கு. அந்த மாதிரியான விஷயங்களும் உத்தியோகத்தில் இருக்கும். மறைமுக எதிர்ப்பு இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த நம்ம கிரக அமைப்பெல்லாம் பார்த்து இந்த குரோதி ஆண்டுக்கு பலன் எடுக்கணும் அப்படின்னா. அதனால் கணவன் மனைவியும் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா ராசிக்குள்ளே ராகு 7ல் கேது. அதனால் கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போகணும், அமைதியாக போகணும். மொத்தத்தில் காதில் எதை கேட்டாலும் கேட்காத மாதிரி இருக்கணும். ஏதாவது சொல்லணும்னு நினச்சா மைண்டு வாய்ஸில் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பேசி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேசுங்க. தேவையில்லாத வார்த்தை எதுவும் பேசாதீங்க. சபையில் நம்ம இருந்தும் இல்லாத மாதிரி கண்டும் காணாத மாதிரி இருந்துட்டாலே இந்த குரோதி ஆண்டில் பற்றி பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு கடவுள் அனுகூலம் இருக்கணும். பிறவி ஜாதகம் நல்லா வலுவாக இருந்து தசாபுத்திகள் நல்லா நடந்தால் இந்த ஆண்டை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும். எதற்கும் உங்களுக்கு பிடித்த தெய்வம், இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வத்தின் ஸ்லோகத்தை சொல்லுங்கள். அதனால் பெரிய இடையூறுகள் எதுவும் வராது. இந்த ஆண்டு நல்ல ஆண்டு.